அனைவருக்கும் வணக்கம். பண்டிகை காலகட்டத்துல இருக்கோம். இந்த புது வருடம் பொறந்த உடனே, இந்த புது வருடத்திற்கான கொண்டாட்டங்கள்லாம் தொடங்கி ஆரவாரம் அடங்குறதுக்குள்ளயே, அடுத்ததா ஒரு நிகழ்வு நம்மளுக்கு வந்துருது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை அப்படின்னா, அது இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா நம்மளால கொண்டாடப்படுது. பொங்கல் வந்து போகி பொங்கல், தை பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், கன்னி பொங்கல் இப்படி பல வகையான பெயர்கள்ல இந்த பொங்கல் விழாவை 4 நாட்கள் கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட இந்த பொங்கல் பண்டிகையோட முதல் நாள், அதாவது மார்கழி மாதத்தோட கடைசி நாள், தைப்பொங்கலுக்கு முதல் நாள் நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் இந்த போகி பொங்கல். அது என்ன போகி பொங்கல்? பேர் ஏன் இந்த போகின்னு வந்துச்சு? ஏன் இந்த பொருட்களை எரிக்கிறோம்? இந்த போகியை எப்படிலாம் கொண்டாடலாம்? எந்த கடவுளை வழிபடலாம்? எப்படி கொண்டாடணும்? இந்த போகிக்கு என்னென்ன வரலாறு இருக்கு? ஏன்னா எல்லா நிகழ்வுக்குமே ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கப்போ இந்த போகி பண்டிகைக்கு ஒன்றும் ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். போகி அப்படின்னு சொன்னாலே கரெக்டா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்னா, பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க அது பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பழக்க வழக்கத்திலேருந்து, நம்ம கிட்ட இருக்கிற எண்ணங்கள்லேருந்து, பழைய பழக்க வழக்கங்கள் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி தூரமா போட்டு, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கு. உடனே எல்லா பொருளையும் தூக்கி போட்டுடலாமா அப்படின்லாம் போடக்கூடாது. அதற்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறது. அப்ப பழையன கழிதல், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு புதுசா எல்லாத்தையும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பழையன கழிதல் புதியன புகுதல். அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல சமூக பிணைப்பு. அது என்ன சமூக பிணைப்பு? போகி கொண்டாடுறதுல எப்படி சமூக பிணைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த போகி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற உறவினர்கள், நம்ம வீடே வந்து அந்த காலத்துல எல்லாம் பெரிய கூட்டு குடும்பம் இல்லையா? ஒரு வீட்டுக்கு எப்படியும் ஒரு 15-20 பேர் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகள், குடும்ப உறவுகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மாலை நேரத்துல போகியில வீடை சுத்தம் பண்ணி அந்த மாலை நேரத்துல உட்கார்ந்து ஒண்ணா உணவு சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமூக பிணைப்பு அப்படி ஒரு பலம் வாய்ந்ததா இருக்குமா. அடுத்ததா புத்தாண்டு. அது என்ன புத்தாண்டு அப்படின்னா, பண்டைய காலத்து மக்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தான் புத்தாண்டு. அதனால இந்த புத்தாண்டுக்கு வரக்கூடிய முதல் நாள் போகி பண்டிகையை ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டாடினாங்க. இவ்வளவு இந்த போகிக்கு இருக்கு. சரி, இப்ப இந்த போகியில பழைய பொருட்களை எல்லாம் எரிக்கிறோம் இல்லையா? அது ஏன், எதற்காக வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல மக்கள் என்ன பயன்படுத்தினாங்கன்னா, மண் பாண்டங்கள் அதிகமா பயன்படுத்தினாங்க. அது சமைக்கிறதா இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், மண் பாண்டங்கள் அதிகமா பயன்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த மண் பாண்டங்களை வருடத்துக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படிங்கிற பழக்கம் இருந்துச்சு. இது சும்மா சொன்னா நம்ம மக்கள் வந்து மாற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு அதற்கு உகந்த நாளா இந்த போகி பண்டிகையை பயன்படுத்திக்கிட்டோம். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு இந்த பழைய மண்பாண்டங்கள் உடைஞ்சது எல்லாத்தையும் தூக்கி தூரமா போட்டுட்டு புது மண்பாண்டங்கள் வாங்குறதுக்கான நாளாகவும் இந்த போகி பண்டிகையை பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப எரிக்கலாம், தீயில போடலாம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அதற்குன்னு எதை போடலாம், எதை போடக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அதுல குறிப்பா வந்து நம்மளோட குடும்ப புகைப்படம், சாமி புகைப்படங்கள், இந்த மாதிரியான புகைப்படங்கள், நம்மளோட தலைமுடி, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த தீயில போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம பயன்படுத்தின இந்த பழைய பாய், பெட்ஷீட், முறம் அதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆஹா இது நம்மளுக்கு தேவையில்லை, இது அப்படியே போய் யாருக்காவது தானம் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே பழையதா பயன்படுத்தின பொருட்களை, இந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்தல் அப்படிங்கிறது நிச்சயமா செய்யக்கூடாது. இந்த போகி பண்டிகைக்குன்னு ஒரு உண்மையான பொருள் இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு காணி விளைச்சல் ஒரு போகம். அது என்ன ஒரு காணி விளைச்சல் ஒரு போகம்? ஒரு வருடம் முழுவதும் என்ன பண்றாங்க விவசாயிகள், இந்த வேளாண் மக்கள் பயிர் செய்யறாங்க. இந்த ஒரு வருடம் முழுவதும் பயிர் செஞ்சு அந்த செஞ்ச பயிரை அறுவடை செஞ்சு புது நெல்லை வீட்டுக்கு எடுத்துட்டு வர நாள் தான் போகி. அதுவும் குறிப்பா எப்ப எடுத்துட்டு வருவாங்க இந்த நெல்லைன்னா, மாலை நேரத்துல சூரியன் மறைவுக்கு பிறகு இந்த புது நெல்லை வீட்டுக்கு இந்த வேளாண் மக்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரப்போ இதுக்கு பேர் என்னாச்சு அப்படின்னா, போக நாழிகை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் இப்படி எடுத்துட்டு வராங்க இல்லையா? எடுத்துட்டு வர்ற நாள் போகி பண்டிகை. அதுக்கு முதல்ல என்ன பேர் இருந்துச்சுன்னா போக நாழிகை அப்படின்னு இருந்துச்சு. காலப்போக்குல மருவி போக நாழி அப்படின்னு ஆனிச்சு. காலப்போக்குல அதுவும் சுருங்கி இப்போ போகி அப்படிங்கிற பெயருக்கு மாறிடுச்சு. அவ்வளவுதான் இந்த போகி. அடுத்ததா இதுக்கு என்ன அப்படின்னா, போகம் தரும் பெண் தேவதை, அள்ளி வழங்கும் அன்னபூரணி அப்படிங்கிற பேரும் உண்டு இந்த போகிக்கு. ஏன்னா இந்த அன்னபூரணி தாயே என்ன பண்ணாங்க, சூரிய மறைவுக்கு அப்புறமா புது நெல்ல அந்த அன்னபூரணி தாயே நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க. அதனால அவங்கள வரவேற்கிற வகையிலையும் இந்த போகி பண்டிகைக்கு ஒரு பெரிய சிறப்பு தர நாளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போகி பண்டிகை அன்னைக்கு இந்த ஏற்கனவே சொன்னோம்,
பழையன கழிதல் புதியன புகுதல். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல நெற்குதிர் இல்லைன்னா கொல்லம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த தானியங்கள் நெற்பயிர் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு இடம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பொங்கலுக்கு முத நாள் தான் இந்த பழைய தானியம் கொஞ்சம் இருக்கும், தானியமோ நெற்பயிரோ ஏதோ நெல் கதிரோ ஏதோ இருக்கும் கொஞ்சம், அதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர புது நெல்லை போடுவாங்க. அது எந்த நாள் அப்படின்னா இந்த போகி. உண்மையா பழையன கழிதல் புதியன புகுதல்ங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். பழைய தானியம் இல்ல பழைய நெல்லை எடுத்துட்டு புதுசா விளைவிச்சதை போடலாம். அதற்கு உகந்த நாள் இந்த போகி பண்டிகை. இந்த மாதிரி போகிக்கு பல சிறப்புகள் சொல்லிட்டே போகலாம், எக்கச்சக்கமா. சரி, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாங்க என்ன பண்றது? நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், நாங்க வேலைக்கு போறோம், பரபரப்பான சூழ்நிலையில இருக்கோம். இப்ப நாங்க போகி எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எளிமையா மனதார நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, போகிக்கு அன்னைக்கு முன்னாடியோ இல்ல போகி அன்னைக்கு ஒரே நாள்லயே சுத்தம் பண்ணிட முடியாது இல்லையா? முன்னாடி ஒரு 2 நாட்கள்ல இருந்து தொடங்கி வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒட்டடை அடிச்சு கூட்டி தொடச்சு பூஜை அறை பொருட்களையும் சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். பூஜை அறையில உங்களோட விளக்கு என்னென்ன வச்சிருக்கீங்களோ, மணி, பஞ்ச பாத்திரம், என்னென்ன பூஜைக்கு பயன்படுத்துறீங்களோ அத்தனை பொருட்களையும் சுத்தம் செய்து வச்சுக்கிட்டு, போகி அன்னைக்கு மாலையில சூரியன் மறைவுக்கு அப்புறமா நீங்க உங்களோட குல தெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு பண்ணணும். எனக்கு குல தெய்வம் தெரியாது, ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். குல தெய்வம் தெரியாதுன்னா ஏதாவது ஒரு அம்மனை பிடிச்சுக்கோங்க, இல்ல முருகனை பிடிச்சுக்கோங்க, இல்ல நான் என்னோட இஷ்ட தெய்வத்தை பிடிச்சுக்கிறேன், விநாயகர், பெருமாள், அம்மன் இருக்காங்க, இல்ல ஏதோ யாரு வேணுமோ உங்களுக்கு பிடிச்சுக்கோங்க. முக்கியமா குல தெய்வம் தெரிகிறவங்க குல தெய்வத்தை மனதார வழிபாடு பண்ணுங்க. விளக்கை ஏற்றி வச்சு மாலையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் மனதாரப்பா இன்னைக்கு போகி பொங்கல், வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டில் உள்ள அழுக்க போக்குனது மாதிரி எங்கள் மனதில் இருக்கிற தீய எண்ணம் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் இன்னைக்கோட தொடச்சி தூர போட்டுட்டோம், நாங்கள் உங்களை மனதார விழுந்து வணங்குறோம். இந்த மார்கழியோட கடைசி நாள் போகி பண்டிகை. இதை நீங்கள் நல்லபடியாக இவ்வளோ நாள் இந்த ஒரு வருடம் சிறப்பாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு தொடங்குற இந்த தை பொங்கல்ல இருந்தும் அடுத்த ஒரு வருடம் எங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு வாழ்வாக இருக்கணும். நம்மளுக்கு சாப்பாடு போடுறது யாரு? அந்த விவசாயிகள் தான். அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட விவசாயம் செழிக்கணும், அதற்காகவும் நாங்கள் உங்ககிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சமைச்சிருந்தாலும் அதையும் சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு மனதார குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுங்க. இப்படி நீங்க உங்களோட போகி பண்டிகையை நீங்க கொண்டாடலாம். சரி, இப்ப இவ்வளவு சொல்லிட்டேன், பழசெல்லாம் எரிங்க, தூக்கி போடுங்க தூக்கி போடுங்கன்னு. அப்போ நாங்க எதையுமே எரிக்க கூடாதா? எரிக்கலாம். இந்த எரிக்கிறதுங்கிற பழக்கம் ஏன் வந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மார்கழியோட கடைசி நாள், குளிர், கடுமையான குளிரோட கடைசி நாள். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குளிரோட விதை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல விவசாய கழிவுகள், இந்த மாட்டு சாணம், வரட்டி, அதுல இருக்கிற சில குச்சிகள் அதெல்லாம் வச்சு எரிச்சாங்க. அந்த புகையும் சுவாசத்துக்கும் நல்லதா இருந்துச்சு, இந்த மாசு அடைகிறதையும் கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்றோம்? டயர் அது இதுன்னு போட்டு எரிச்சு மாசுபாடு அடைய செஞ்சிடறோம். அதனால போகியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு எரிச்சு கண்ணா பின்னான்னு சுற்றுப்புறத்தை மாசுபாடு அடைய செஞ்சிடாதீங்க. உங்களால் முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா எளிமையாக குலதெய்வ வழிபாடு பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான போகி உங்கள் எல்லாருக்கும் இந்த மார்கழியோட கடைசி நாள் உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்களோட தெய்வம், உங்களோட முன்னோர்கள், உங்களோட வீட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த போகி பண்டிகையை ரொம்ப சிறப்பானது ஒரு நாளாக மாற்றிக்கோங்க. அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.